கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்போம் கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு நாங்க கேட்டதெல்லாம் கேப்போம் கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு கறி கோழிக்கறி சாரி பூரி கீரி பூரி நாங்க கேட்கல அங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி குண்டா ஜமஜட்டு அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெங்குல வச்சுத்தான் அம்மா விட்டு மூக்குத்திய பெங்குல வச்சுத்தான் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் அப்படியா நாளைக்கு எரும மாட மேய்க்க போறோம் நாங்கள் எல்லாம் எம்ஏபிய நாங்க பிஏசிஏ நாங்க பிகாம் நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் எத்தனை படிப்பா படிக்க போறோம் ஆனா அரசு வேலை கிடைக்கலைன்னா நாங்கள் எல்லாம் ஆடு மாடு எரும மாடு மேய்க்க போறோம் இருக்க கூட்டம் சுருங்குது இது எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன் அடுத்த வருஷம் இந்த மேடையில் கதம்பம் காமிக்ஸ் என்ன நாடகம் நடைபெறும் அதெல்லாம் மருதமணிட்ட வச்சுக்க பொழந்துருவேன் மருதமணி கையாளுவேன் எழுதி விட்டுருக்கேன் மருதம் சேஜிபி இருக்கா மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க ப்ரோ ஒரு காமன் நேரம் இங்கே ஓட்டணுமே ப்ளீஸ் இந்தங்க கிடக்கிற பொம்பளைய போகிறோம் அப்படியே பெரிய பக்கெட்டில் டோசர் பண்ணிட்டு வந்து இங்கே கொண்டு வர முடியுமா ஏத்தா அப்படி படுத்து கிடக்கு ஏத்தா இங்கிட்டு லேசா அசைஞ்சு படுத்துக்குங்க ஒரே இடத்துல படுத்தீங்கன்னா கரையானுக்கு தோதா போயிடும் சேலையில் மொச்சு கிழிச்சு விட்ரும் எது எப்படி இருந்தாலும் என் நாடம் பேச வந்து சிலம்பு உட்காந்துருக்கீல்ல குட் பாய் குட் 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 இப்போ கொஞ்சம் நேரத்தில் பேமெண்ட்டை கூட கிளம்பிடுவேன் வந்தார் ஒரு சாமியார் இல்லை சட்டி கலப்பை உள்ள டிராக்டர் ஓட்டுன்ற நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது அகோரி கலையரசன் இருக்கேன்ல அகோரி கலையரசன் ஒல்லியார் பேல மருதமணி மாதிரி யாருன்ற சின்னத்தா பேரன் அப்ப சின்னத்தா பேரன் யாரு அவன் தான் பெரிய தமையன் அது அத்தை பேரன் அத்தை பேர் யாரு லூஸ் குடிச்ச மாதிரி இருக்கு இரியா என்ன போய்கிட்டு அடிக்கிட்டே போய்கிட்டு இருக்க நித்யானந்தா இருக்கார்ல ஆமா ஆமா என் மச்சேன் அட பிரம்மானந்தா இருந்தார்ல ஆமா அவர் தான் என் தாய் மாமன் சரி சரி இப்போ வந்தார் இந்த சாமி என்ன சாமி இவர் யாரு இவர் ரிப்பேர் சாமி ரிப்பேர் சாமியா இவரா நானா கானகத்தில் பாட்டு பாடம் ஜாமியாரியா சோழி முடிஞ்சு சாஞ்சு வச்சா தென்னை மரம் ஜாதி கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை கொள்ளைகிட வச்சமுள்ள குணம் பார்த்து பூப்பதில்லை ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாளி ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே வெட்ட வெட்ட தலைக்கும் கோடி என்ன கொடி கூறம்மா கடலகு போறம்மா கொல்லாமூச்சு ஆடுறோம் ஒடுகுற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாக எண்ணி போரு ஒடுகிற வண்டியோட உண்மையான வயசு ஆண்டவன காதலிச்சா பாண்டிய நாட்டு மீனாட்சி
காதலிச்சு மணந்ததற்கு மாமதுர கோயில் சாட்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் பாடும் உல்லாச ராகம் அம்மா கல்யாண பூக்கள் 2 கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சாடுறான் ஓடுகிற வண்டி ஓடு ஒத்துமையாழன்றும் மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி வண்டியோ வண்டி ரொம்ப ஓடக்கூடாது. கைதட்டலாம். இந்த இந்த வாய்ஸுக்காக 2 சொம்பு தண்ணிக்குள்ள நின்று பயிற்சி 2 சொம்பு தண்ணிக்குள்ள நீ நின்று பயிற்சி பண்ணியா? ஆமா ப்ரோ. எகனையெல்லாம் பேசாத. இந்த வேகத்தீர் கிளம்பிட்டாப்புல வாரச்சிட்டு வசூல் பண்ண சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு. நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா? நீங்க போலையா? நீங்க யாருன்னு தெரியல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலவே. தெரியலன்னா போக வேண்டியதானே. அப்புறம் உனக்கு என்ன வேலை? ஏங்க இடம் எங்க இடம்? இந்த போங்க வாங்கன்னு பெரிய லெவன்ஸ் பட்டு மயம் மாதிரி எனக்கு உத்தரவு. சரி அப்ப போடா உள்ள. சொல்லிட்டு போ. நீ ஜாமியாரு சொல்லிட்டு போ. அப்புறம் என்ன சொல்லிட்டு இடம் அப்படியே உன் இடமாகும். ஆமாங்க. எந்த விதத்துல சொல்றீங்க நீங்க? பாட்டையும் பூட்டையும் முப்பாட்டையும் காலத்திலிருந்து எங்க குல வழக்கம் ஆண்களை வேட்டையாடுவதும் பருமனைந்த பெண்கள் திணைக்காவல் செய்வதும் குல வழக்கம். அப்படி திணைக்காவல் என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். தினம் வந்து காட்டை காப்பதுதான் திணைக்காவல். ஒரு காலத்தில் எங்க அப்பத்தா செஞ்சிலட்சுமி காத்தாங்க. அதுக்கப்புறம் விஜயலட்சுமி, புவனலட்சுமி, அரியலட்சுமி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் போய் எத்தனை காவல் இருக்கிறது. திறந்த காவல் என்றால் எல்லை காவல், இராணுவ காவல், தமிழ்நாட்டை காப்பது காவல்துறை காவல், காவல்துறைக்கு உறுதியாக இருப்பது ஊர் காவல் காவல். ஆனால் ஊர் மக்களை காப்பது எல்லச்சாமி கருப்பர் காவல். கைதட்டலாம். இதெல்லாம் வந்து எவனும் பேச மாட்டேன், எந்த பப்பனும் பேச மாட்டேன். நான் ஒரு ஆள் பேசிக்கிட்டாத்தேன். ஒரு ஆளுக்கு நீங்க செஞ்சிலட்சுமி சொன்னீங்க பத்திலா, அது உண்மையான கருத்து தான். முல்லை நிலத்துக்கு காக்க வந்தால் செஞ்சிலட்சுமி ஆகப்பட்ட வேற இந்த நிறைய லட்சுமி சொன்னீங்கல்ல, அந்த லட்சுமி எல்லாம் கிடையாது. இருக்குல்ல? எந்த இருக்கும் காவலுக்கு அவங்க இல்ல. செஞ்சிலட்சுமி ஒரே ஒரு விஷயம், நீங்க அறிவா பேசுறீங்க. ஆமா, நீங்க பெரிய நாரதர். உண்மைதான். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. பூலோகத்தில் இருக்க காளியத்தா, மாரியத்தா, மாஜானி ஆத்தா, அந்த ஆத்தா, இந்த ஆத்தான் இருக்கு. இத்தனை ஆத்தாவுக்கு ஒரே ஆத்தானா அவதான் சிவனுடைய மனைவி பார்வதியுடைய அவதாரம் தான். அத்தனை அனைத்துமே அனைத்திற்கும் அவதார மகிமை எடுத்தவருக்கா. எல்லாத்துக்குமே அவதார மகிமைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. எல்லைகளை வெட்டி போட்டதுனாலதான், தலைகளை மாறி மாறி ஒட்டியதுனாலதான் மாரியம்மன். ரத்த காயங்களோடு அப்படி உடம்பிலே கருநிறத்தோடு இருந்தாதான் கருமாரியம்மன். இல்லங்க, அது வேற ஒரு அவதாரம் நீங்க சொல்றீங்க. மந்தைகளை வெட்டுப்பட்டு கிடந்ததுனால மந்தையம்மன் அப்படின்னு பல அவதார மகிமை எடுத்தாள் பார்வதி தேவி. நீங்க ஒரு ஆளத்தை ஆதியில் தோன்றியவள், வெட்டுப்பட்டதுனாலதான் வெட்டுடைய காளியம்மா. ஆமா, ஆதியில் தோன்றிய அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஆதியில் என்னது வெட்டுடைய காளியம்மன் கதை? யாரை வெட்டினது, எதற்காக வெட்டினா? பரசுராமன் தன் தாயே வெட்டினாரு. வெட்டி போட்டதுனால தனித்தனியா போய் விழுந்தது தலை. ஏகாளி பெண்ணோட தாயும் தலையும் தன் தாயும் தலையும் தனித்தனியாக கிடந்தது. கமண்டலத்தில் இருக்கிற நீரை பரசுராமர் கமண்டலத்தில் நீரை எடுத்து வந்து தெளித்து மாறி மாறி தலையை ஒட்டினார். ஏகாளி பெண்ணு தலையில் தன் தலையும் தன் தாயின் தலையும் தன் தாய் தலையில ஏகாளி பெண்ணோட உடம்ப அப்படி ஒட்டினதுனாலதான் மாறி மாறி ஒட்டினதுனால மாரியம்மன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. ஆதியில் தோன்றியவள். ஆனா தலை என்பது யார் என்றால் முத தலை என்று தமிழ்நாட்டில் அழைத்தது அஜித். அதுக்கப்புறம் தலை டோனி. அஜித்துக்கு தலை அந்த தலையிலங்க. என்னங்க எல்லாத்துக்கும் மழை வந்துருச்சா? இன்னமும் நடந்துச்சு. தலைக்கு ஸ்குரு மாட்டாம வந்துட்டார். அதான் ஸ்பேனர் இல்லையா? சிவபூசையில கரடி புந்த மாதிரி. இது என்னது? பேசாம இருங்க. 3 தடவை கணேஷ் கோயில வித்த கேஸ்ல உள்ள போயிருக்கேன். அவங்களுக்கு தெரியாது. உள்ள போன வேலையெல்லாம் செய்தி வீடியோ முடிச்ச கேஸ்ல 2 பேர்த்த அரைஞ்சிட்டு உள்ள திருட்டு போய் அவனுக்கா என்ன அப்புறம் இப்ப பேசுற? நீ வா, அவனுக்கு என்ன கொடுக்குற? சுந்தரவல்லி அம்மா எப்படி வந்துச்சு? மாரியம்மனை சொன்னீங்க, வெட்டுடைய ஆளை சொன்னீங்க. வெட்டு போட்டதுனா மந்தையம்மன். இந்த சுந்தரவல்லி அம்மன் எப்படி? அமிர்தவல்லி சுந்தரவல்லி 2 மாந்தர்களை தெரியுமா உங்களுக்கு? தெரியாம தானே கேக்குறேன். அப்புறம் என்னதுக்கு கேக்குற? அமிர்தவல்லியை கேளு, ஏன் சுந்தரவல்லியை மட்டும் கேக்குற நீ? அப்புறமா அமிர்தவல்லியை கேட்பேன். இப்ப சுந்தரவல்லியை சொல்லுங்க. அக்காவும் தங்கையும் இரு சேரே ஒன்றாக பிறந்தார். சிவமொன் மான்மீட்சியில் பிறந்தவர்கள் யாருன்னா சுந்தரவல்லி. நீங்க சொல்ற வள்ளி இங்க திரைவனம் காத்து கொண்டிருக்காள, உங்களுக்கே தெரியாத அவ யாருன்னு, எங்க பிறந்தா, எந்த இடத்துலன்னு? எனக்கு போய் தெரியாம கேட்படா சுந்தரவல்லிய. எங்க ஐத்த மக சுந்தரவல்லி அத்தை மக மாமன் மகளை கொண்டாந்து இங்க சேர்த்துக்கிட்டு இருந்தேனா?
அவன் கேட்பான சாமியை பொம்பளை பத்தி தான் கேட்பேன். அவன் முகரைய பார்த்தே தெரியுதியா? எங்க அத்தை மகள உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா உங்க அத்தை மகளை நான் தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்கு? அவன் அவங்க அத்தை மகளை சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தணும்னு வந்திருக்கானே. நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்னது? என் காரை கூட வச்சு எங்கனையாவது வச்சு ஓமத்திரம் போட்டு அதை பொழைச்சுக்க. இவனை அசிங்கப்படுத்தி விடு. நல்லா விடு இந்த பக்கம். வா தம்பி, உன்னைய பத்தி அந்த ஆள்கிட்ட நல்ல விதமா சொல்லி அனைத்தும் கற்றவர் தாங்கள் அப்படி தோணுகிறது. பம்முறதை பார்த்தா நீ பெரிய ஆள் மாதிரி ஏதோ சாக்கிய போற மாதிரி தெரியுது. இந்த பம்முறது கொன்னற்ற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். இந்த கொன்னற்றது பம்முறதெல்லாம் கட்டை வச்சுக்க ஒட்டியே அட்டிதான். முன்னாடி இருக்க மம்பட்டி ரெண்டும் கீழே விழுந்து போயிடும். கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க தகுந்தார் போல் பதில் சொன்னா போதும். அந்த கட்டையை கொடுக்குறீங்களா? 4 கடா குட்டி காய அடிக்கணும் போய் அடிச்சு. இவடையெல்லாம் நல்ல மனுஷன் கூட்டியாந்து கேள்விக்கு பதில். ஏண்டா எரும மாட்டு போயில கேள்விக்கு பதில் நான் என்ன கேட்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ற விஷயத்தை சொல்லுங்க. உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கல. கசடத போற வள்ளினம் அதான் சொல்லிட்டீங்கல்ல. நான் சொன்னது கிட்ட நீ சொல்ற மாதிரி நீங்க சொன்னதை ஏன் என்ன சொல்றீங்க? கசடத போற வள்ளினம். நீங்க வாத்தியாரா? ஆமா, நான் தான் ஆசன். நான் படிக்க வரல, நான் ஆடு மேய்க்க போறேன். டேய் இவன் ஒதுங்குறான்டா. கசட தவற வள்ளினம் வேற ஆள்ட்ட இத தாண்டா எதிர்பார்த்தேன். வாத்தியார்னு சொன்னா என்னடா ஆனந்திருக்க? ரெண்டு வேளை இல்ல என்ன ஆனந்திருக்க? ரெண்டு வேளை மூட்டு சண்டை விட்டு அடிச்சுக்க நாரன் யாரு? நாங்க சண்டை ரெண்டு வேளை கூட்டாளி ஏத்துற ரெண்டு வேளை நாரன்டா. இப்போ வரா. போயிட்டாரு விடு. உள்ள பேசி வந்தது சரியா செய்யணும். அப்பதான் நாரதர் பயப்படுவாரு. நம்ம அடிச்சுக்கிட்டாதான் பயப்படுவாரு. அப்படியே இப்படியே சமாளிச்சு நாளை காலையில பணியாரத்தை கொண்டு எரிஞ்சு என்ன லேசா லூசு குடிச்ச மாதிரி தெரியுதுல. இப்ப கொஞ்ச நேரத்துல அவருக்கு பைத்தியமே குடிச்சிருந்தா நம்மகிட்ட வந்துட்டு போய் அவரை நிம்மதியா போக முடியுமா? அப்புறம் சண்டை முடிஞ்சது அவ்வளவுதான் சண்டை. நீ போய் கத்திக்க போய் வாங்குற எடுத்துட்டு. ஆமா, இருவரும் ரொம்ப எதிர்பார்த்தே. உங்கள்ட்ட நிறைய எதிர்பார்த்தையா? நிறைய எதிர்பார்க்கறீங்களா? கழகம் ஏன் உங்கள் மூலமா தோங்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம். ஆமா, எங்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காதீங்க. எங்கன நம்ம மல்லினம் எரல வளரல இடுகினம் எவ்வளவு வரல. டேய் அடே எரல வரல டேய் வரல இல்ல வளல எரல வளல அதே வரல இல்ல உடவுடுதானே. ஓ புரிஞ்சன் கேக்குறாளா? சொல்லோ நீ சொல்லலாம் முதல்ல வந்தவோ. நான் சொல்லணும். நீ சொல்லலாம். எரல வளல கசட தவற ஞங்கன நம்மன சபாசியா இப்படி இருக்கனா? அதே நீ சொல்லிட்டீல அப்புறம் என்ன திருப்பி வரக்கு நான் சொல்லணுமா? சமாளிக்கடா. அவன் பெரிய சமாளிப்புக்காரடா. அண்ணன் தம்பிக்குள்ள யார் சொன்னான்னா யாரு வச்சானா? நேர் தேமாங்காய் நிலை நேர் புளிமாங்காய் நேர்நிலை கோவிலம் நிறை நேர் கறிவிலம். ஊரை ஓட போறீங்களா? ஊரை ஓட எனக்கு ஒரு டப்பா கொடுங்க, வாங்கிக்கிறேன். காசு வேணாலும் வாங்கிக்கங்க. இவன் புறங்கையெல்லாம் அரை வாங்க போறான்டா. நான் பீச்சா கட்டி அடிச்சு போடுவேன். இதான் இந்த கையா அதுவே தெரியல. என்ன என்ன பேசிருக்கான்? ஒரு தமிழ் கலாச்சாரத்திலே தமிழ் அகராதி இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணம். இன்னார எப்படி கடை திறந்தாங்க? கடை போடுறாங்களா? சொன்னீங்கல்ல இவன்ட்ட பேச முடியாதா? வாங்க, இந்த உலகத்தில் நடந்த விஷயம். உலகத்தில் பின்தூங்கி முன்னெழுபவள் பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடை போட்டுட்டு மிச்சம் இருக்கிற சாதத்தில் தண்ணியை ஊற்றி மிச்சம் இருக்கிற குழம்புல சுட வச்சுட்டு எல்லாருக்கும் பின்தூங்கி முன்னெழுபவள் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து வாசலை தெளித்து கோலத்தை போட்டு மகாலட்சுமியை வீட்டுக்களே வரவழைப்பாள். அவள் தான் பின்தூங்கி முன்னெழுபவள் பத்தினி. ஏன் வாசலை சாணம் தெளித்து கோலம் போடுறான்? வாசல் என்பது ஆரம்பிச்சிட்டாங்கல்ல தம்பி, நீ சொல்லு இல்லை சொல்ல விடு. வாசல் என்பது 8 எப்படியெல்லாம் சமாளி. அதிகாலையிலே பெண்களாகப்பட்டவர்கள் எழுந்து தலைமயிரை முடிந்து முருகனே நீ கேட்டுக்க. அதுக்குள்ளே பொழுது விடிந்து பின் குனிந்து வாளியை கையில் கப்பி சொல்றேன். சாணங்கள் என்பதோ
கரைத்து சல்பட்டா சல்பட்டா சல்பட்டான்னு தொளிச்சு பிறகு 5.5 வரிசை கோலம் இருக்கிறது, 8.7 வரிசை இருக்கிறது. அவர்களுக்கு என்னென்ன கோலப்பொடி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நன்றாக கையில் தீட்டுவதுதான் சாணி தெளிச்சு கோலம் போடுறது. அண்ணே கொஞ்சம் நியாயம் தருமா? எதுக்காக சாணம் தெளிச்சு காலையில பெண்கள் அதிகாலையில் எந்திரிச்சு சாணம் தெளிச்சு எதுக்காக கோலம் போடுறோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மங்களகரமான நிகழ்வு. அதற்கு பதில் சொல்லிட்டு போறேன். அவர் என்ன கேக்குறாரு, நீ என்னடா பதில் புரிஞ்சுக்கிட்டாப்ல ஏதாவது புரியுற மாதிரி சொல்லியா? அவர் என்ன ஏன் சாணம் தொளிச்சு கோலம் போடுறாங்கன்னு கேக்குறாரு. நீ என்னடா வாளிய கையில எடுத்து 8 புள்ளி 5 புள்ளி இப்படியா பதில் சொல்றது? ஒரு மனிதன் வந்து ஒரு சாமியாரு ஒரு நாரத மகரிஷி நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டாருன்னா பொருத்தமான அப்படி சொல்லுங்க. உங்களை எதிர்பார்த்தேன். கை விடு இப்படி சொல்லுங்க. இப்படி ஒரு தன்மான இப்படி ஒரு தரமிக்க மனுஷனை நான் இந்த உலகத்திலே பார்க்கலையா? சாமிகிட்ட தரங்கடானமா நடந்துக்கிறது தப்பு. அதான் இதோட விட்டு இவ்வளவு புரியுது பாருங்க. பழக்க வழக்கம் என்ன நீ பேச்சு பேசுற? சாமிகிட்ட வந்து மரியாதையா பேசி அவரு அந்த கேள்வி தக்க பதில் சொல்லணும்டா. அப்படி தப்பு நீ சொன்னது தவறு. சாமி ஏன் சாணியை கரைச்சு கோலம் போறான்னு, சாணியை கரைச்சு தொளிச்சு அப்புறமா ஏன் கோலம் போறான்னு கேள்வி. அவ்வளவுதான். முதல்ல கோலத்தை போட்டு அப்புறமா சாணியை தொளிச்சா அந்த கோலம் அழிஞ்சு போகும்ன்றாண்டு சாணியை மருதமணி இது மன்னிக்க முடியாத தப்பு. இது தப்பு. ஆனா கோலத்தை போட்டுட்டு கோலம் போட்டு திருப்பி சாணி தொளிச்சு அழிஞ்சு போகும்ல தம்பி. தப்பு. நீ சொன்னது தப்பு. இது இந்த மேடையோட விட்டுரு மருதமணி. கோலத்தை போட்டுட்டு தண்ணியை தொளிச்சா அழிஞ்சிரும்னு நேற்று பையன் பள்ளிக்கூடத்து பையில கூட தெரியும். தப்பு. நான் சொல்றேன், ஏன் சாணியை கரைச்சு தொளிக்கிறாங்கன்னா கெட்டியா தொளிச்சா அங்கே நின்றுக்கிறோம். உங்களுக்கு பசி எத்தனை மணிக்குடா? காலையில 6 மணிக்கு தெரியும். அண்ணே இங்க பசி எத்தனை மணிக்குண்ணே? நான் போயிடுறேன் வீட்டுக்கு. பொன்னமராதிக்கு பஸ் இருக்கா? நீங்க போறோம்டா சொல்லுங்க. அந்த வண்டியில போய் இறக்கி விடுறேன். வண்டியில கொண்டாந்து விட்டுருக்கேனே. கிளம்பி போயிடுறேன். இவங்கள்ட்ட சமாளிக்க முடியாது. எப்படி கேள்விக்கு என்னென்ன பதில் சொல்றாங்களே. நீங்க தானே சொன்னீங்க ஏன் அரைஞ்சு விடுவேன்டா. இப்போ உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணே நகைச்சுவை பண்ணிக்கிட்டே உனக்கு தான் உன்கிட்ட உள்ளது சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பேன். நான் இப்போ பதில் சொல்லிடுறேன். இவர் கிளிக்க போறாரு. சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஏன் ஆரம்பிச்சிட்டால வாச தொளிச்சு கோலம் போடுறாங்க அப்படின்னா வாச தொளிப்பது என்பது முத்தம் தொளிப்பது என்று கூட சொல்லலாம். அதுக்கு பெயர் முத்தம் தொளிப்பது என்று. நீங்க 2 பேரும் சொன்னது இக்காலத்துக்கு பொருந்துமா? பொருந்தாது. நீங்கள் எங்களிடம் கேட்டுக்கிறான். இப்போ கலிகாலத்தில் கேட்க வேண்டும் நீங்கள் என்னவென்றால், ஏன் பெண்களோ ஆண்களோ காலங்காத்தாலே வீட்டுக்கு முன்பாக ஓசை வைத்து அடிக்கிறார்கள்? கைதட்டலாம். சாணில எந்த பம்பளம் தெளிக்குது? ஆனால் இவர் கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின். அந்த கொஸ்டின் ஏன் தொளிக்கிறாங்கன்னா கிருமிகள், பிம்பிள்ஸ், அரிப்பு, சைடு எபேட்டுகள் அப்படின்னா கொரோனா கொரோனா போயிடுச்சுடா. அத வாயில வச்சு பேச. அந்த கொரோனா வரும்போது கூட நிறைய வீட்டில் சாணி தொளிச்சாங்க. ஏன்? நோய் எதிர்ப்பு சக்தி சாணத்துக்கு வேப்பலைக்கு உண்டு. இப்ப தட்டுக்கணே கைய. சாணம் ஏன் தெளிக்கிறோம்னா, வாசல்ல நம்ம இங்கே பல இடத்துல இருந்து வரும்பொழுது நம்மளோட பாதரட்சின்னு சொல்லக்கூடிய செருப்புல மூலமாக கிருமிகள் அந்த வீட்டுக்குள்ள வரும். அப்போ பாதத்தில் இருக்கும் பொழுது அந்த வாசல்ல பாதரட்சி கழட்டி போடும்போது அந்த வாசல்லே கிருமிநாசி இருக்கும். சாணம் என்பது அந்த காலத்தோட கிருமி நாசினி. அதனாலதான் சாணம் தெளிக்கணும். சாணம் தெளிச்சுன்னா அந்த இடம் சுத்தமாயிரும், மங்களகரமான ஒரு நிகழ்வாயிரும் என்பதற்காகத்தான் சாணம் தெளிக்கணும். அதுவும் ஒரு வகை ஏத்துக்கலாம். ஒரு வகையில அதாயா? இல்ல அதுவும் ஒரு வகை ஏத்துக்கலாம். இன்னொரு வகை ஏன் வாச தொளிக்கிறாங்கன்னு சொன்னா, தண்ணி தொளிக்கிறாங்கன்னு சொன்னா, தண்ணி தொளிக்காவிட்டால் புழுதி பறக்கும். ஓடிச்சாவே மாறிய கிருன்னு வருதா?
மாதிரியா தப்பு மருதமணி, இது மகத்தான டேய், தப்பு. கேள்விக்கு பதிலே சொல்லடா, போய் தொலைங்கடா முதல்ல. அவன் உங்களுக்கு என்ன சரியா பத்தியா? புழுதி வரக்குமா? தப்பு. மொத்தத்தில் நாங்கள் 2 பேர் சொன்னது தப்பு, நீங்கள் பேசுறது தப்பு தான். ஏன் வாச தொலைச்சு கோலம் போடுறாங்கன்னா 10 பொம்பளையை பார்த்துட்டு போய் அது மாதிரி அவங்க வீட்டில் போடுறதுக்காக. கை தட்டலாம், இப்போ தட்டலாம். டேய் டேய், சாணி மாட்டு சாணியை மட்டும் ஏன் எடுக்கிறாங்க? குதிரை டேய் சாணி, அது முதல்ல விடுடா. குதிரை சாணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி பசுமாட்டு சாணத்தை மட்டும் வேமா பொம்பளை போய் எடுப்பியா? இதே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு பாச்சை மாட்டில் போய் எடுப்பியா? சூத்தரிச்சு போவேன். ஏன் ஒரு நாய் வெட்டி எடுக்கலாம், டேய் எடுக்க முடியாது. ஏன் குதிரை சாணி எடுக்க முடியாதுன்னா குதிரை உதஞ்சுன்னா இவெல்லாம் நெஞ்சல் பார்த்து. அதே மாதிரி ஆனா எந்த ஒரு வாசலா இருந்தாலும் டேய் டேய் விடுங்கடா முதல்ல. ஒரு மாதமோ ஒரு வாரத்துக்கோ கோலம் படாம இருப்பாங்க. சாணி தொளிக்க முடியாது. எப்பன்னு கேட்கலாம். மழை காலத்துல தொளிக்க தேவையில்லை. கேள்வி கேட்க மாட்டாராம்டா. கேள்வி கேட்கல அப்படிங்க, தெரியாம ஒரு கேள்வி ஆமா கேட்க. சாமி, அதையும் சொல்ல மாட்டேன். மார்கழி மாதம் அந்த மழை காலத்துல தொளிக்காமே கோலம் போடுவாங்கன்னு சொல்ல வர்றேன். அதை விடுங்க, அதெல்லாம் கேள்வி கேட்கல. நான் கேட்க வந்த விஷயமே வேற. வந்ததே வேற கேட்கிறாரு. எதை கேட்க வந்தா என்னத்துக்காக? எதனாலும் கேளுங்க, என்கிட்ட இருந்தா குடுக்குறோம், இல்லைன்னா இல்லைன்றோம், அவ்வளவுதான். பசுமாடு பசுமாடு பாருங்க. பசுமாடு இப்ப இல்லங்க. பாருங்க, பெருமாள் கோயிலுக்கு பசுமாடு இல்ல சாமி, காளமாடு இருக்கு, வாங்கிட்டு போறீங்களா? கோயிலுக்கு போனோம்னா பசுமாட்டோட முகத்தை வச்சு தொட்டு கும்பிடுறோமா? இல்ல, பின்னாடி வந்து வாழை உருவி சாமி கும்பிடுறோம். ஏன் வாழை தொட்டு சாமி கும்பிடுறோம்? மகாலட்சுமி ஆகப்பட்டு சீதா தேவி மறு அவதாரம் எடுத்தாள். மகாலட்சுமி அங்கே குடிகொண்டிருக்கிறார். வாழை தொட்டு மங்களகரமான கோமாதா பூஜை, இப்படி நிறைய பூஜைகள் நடக்குது. அந்த வாழை இறைவன் படைத்தான். ஏன் படைச்சான்? வாழை எதுக்கு படைச்சான்? அதுக்காக படைச்சான். என்ன உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இல்ல அவரு பசுமாட்டுக்கு சொல்லிட்டேன் அண்ணே, உன்ட காதல சொன்னேன்ல, இன்னை மேல விளையாடக்கூடாதுன்னு அந்த கேள்வி சரியா பார்த்து சொல்லிடுறேன். அதான் பசுமாட்டுக்கு ஏன் வாழை படைச்சான்? பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆ, கோமாதா எங்கள் குலமாதா, எடுத்துறாங்கய்யா. பசுமாட்டு எதுக்கு வாழை? ஆ, வாழை உருவி புதுருக்கள் இது முன்னோர்கள் இல்லையா? நம்மளே புத்துரு அப்படின்னா முன்னோர்கள் தான், புத்துருக்கள். சரி, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லாருமே ஏன் பசுமாட்டு வாழை உருவுறா? உருவி சாமி கும்பிடுறோம். என்ன காரணம்? அவன் வாழை எதுக்கு படைச்சான் இறைவன் பசுமாட்டுக்கு? இப்ப நான் சொல்றேன், ஏன் வாழை ஊறி சாயம்புறாயினா, சில பேர் அதுல வந்து தைலம் பிடிக்கிறதுக்காக கன்னிக்காக உருவேன். கை தட்டலாம், நான் போய் சொல்ல மாட்டேன். என்ன என்ன என்னமோ எனக்கு கேட்கல. என்ன நம்ம ஊர்களில் ஈஸ்வர் பறக்கும்போது ஒரு சின்ன தைலம் போகும் பாரு, அதுக்கு மாட்டு வாழை கண்ணி அத்துட்டு போய் தான் கண்ணி செய்வாங்க. நீ போ முதல்ல, நீ வாங்க. நீங்க தான் சரி, அவருக்கு தெரிஞ்ச நீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. ஏதாவது எங்கடைக்கு போயிட சொல்லிடாதையா? இல்ல இல்ல, இவன் சொன்னா பார்த்து சிரிப்பு வருது. பாத்து சிரிப்பு வருது பாருங்க. நீங்க என்ன எழுதி வைக்கிறீங்க? அவன் என்ன சொல்ற? வாழை எதுக்கு படைத்தான் இறைவன்? அது பசுமாட்டு வாழை ஏன் படைச்சாங்க? இவன் பேசினா பார்த்தா சிரிப்பு தேவை. தைலானா இலை என்ன அடுப்பு மதுரா உன் கூட வர்றையே எரிச்சல. அவர் என்ன கேள்வி வைக்கிறார்? பசுவதை பத்தி கோமாதா பத்தி கேள்வி வைக்கிறார். நீ என்னடா பதில் சொல்ற? சாமி, அவர் சொன்னது மன்னிச்சுக்கங்க. மன்னிக்கிறேன். ஏன் பசுமாடை தொட்டு கும்புறான்னு சொன்னா வாழை உருவி சொல்லுங்க. அதுதான் சொல்லிட்டு முடிய வச்சுக்கிட்டு தைலான என்னமோ தைலம். அதை விடுங்க, அதை விடா, அதை விடா. ஏய், நீ போ முதல்ல. நீ பேசாம இல்லடா. அவன் வேற கேள்வி பதில் சொல்லி போறா. நீங்க நல்ல நல்ல உண்மையான பதில் சொல்லுங்க. அது சொல்ற அவர் எனக்கு அடுப்பா வருது. ஐயோ, வரும்ல, ஒரு நல்ல மனுஷனுக்கு பதில் தெரிஞ்சவனுக்கு ஏன் கடுப்பா. பசுமாட்டை வாழை பிடிச்சி உருகுறாங்கடா? அதுக்கு வாழை தவிர வேற எதுவும் இல்ல. காளமாடுனா வேற எதை பிடிச்சி உருகு. இல்லங்க, காளமாடு கொம்பு இருக்கு, அதுக்கு வாழை இருக்கு. டேய், வாளுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாள் இருக்கியா? மைக் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் அப்படியா? வாளுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை இறைவன் ஏன் வாழை படைச்சான்? நான் சொல்றேன், பசுமாட்டுக்கும் காளமாட்டுக்கும் ஏன் இறைவன் வாழை பிடிச்சான்னா, தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு, அதற்கப்புறம்
தமிழுடைய இன்னொரு விளையாட்டு என்று சொல்லலாம். மாட்டு வண்டி எழுகை பந்தயம். அப்படி மாட்டு வண்டி எழுகை பந்தயில் மாட்டப்பற்றும் போது முன்னோட்டியும் பின்னோட்டியும் அந்த மாடு வேகமா செல்ல வேண்டும் என்றால் வாளுகளை திருகி பல்லுகிட்ட கடிச்சு பத்துவேன். அதே மாதிரி புதுசா பழகாத மாடு ஏற்கலப்பையை பூட்டி உழுகும் போது நேர்காலை திருகினால் கரம்பை மண்ணும் இருக்கும், கட்டாந்தரையும் இருக்கும், செவத்தரையும் இருக்கும், மணல் சாரியும் இருக்கும். ஆனா மாடு திறனா வாழையை பிடிச்சி திரு கரு உருன்னு பத்துவதற்காகத்தான் மாட்டு வாழை படைத்தான் இறைவன். தவறு இதை ஒத்துக்கிற முடியாத பதில். இந்த வாழை ஏன் மாட்டுக்கு வாழை படைச்சாருன்னு சாமி ஆட்டாருன்னா வாழை பிடிச்சி கடிச்சா மாடு வேகமா போகுமா? எல்லா மாடுமே பசுமாட்டிமா உலகு போட்டுறாங்க, பசுமாட்டிமா ரேஸுக்கு போட்டுறாங்க. தவறு. நீங்க சொல்லுங்க. கேள்விக்கு இந்த பதில் தவறு. நீங்க சொல்லுங்க. ஏன் மாட்டுக்கு வாழை படைச்சான்னு சொன்னா அவ்வளவுதான். ஏன் படைச்சான்? ஏன் காத்திய மாதிரியில கொசு கடிக்க அதோட தட்டி விட்டுக்குறோம். அதுக்கு தானே காத்திய மாதிரில இப்ப நம்ம காத்தாடி போட்டுக்குறோம், கொசு வாங்கி போத்திக்கிடுவோம். ஆடு என்ன செய்யும் பாவம்? நீங்க சொன்னதுதான் முற்றிலும் உண்மை. கொசு கடிச்சுன்னா அதோட சட்டார் 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 நாச்சிக்கிட்டே இருக்கேன். அதோட கொசு ஈ அதை சொன்னது கூட நான் தாங்கிக்கிறேன். காத்தாடி சின்ன கண்டு. நீங்க 2 பேருமே பேசாதீங்களா? என்கிட்ட பேசவே வேண்டாம். வயிறு வலிக்குதாமியா? நான் ஒரு क्वेश्चन. நீங்க எத்தனை கேள்வி கேட்டீங்க? ஆமா, அப்படியே பதில அப்படியே பொளந்து தள்ளிவிட்டியா என்கிட்ட. சரி, நான் இப்ப கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க, கேளுங்க. மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சீங்கன்னு கேட்டீங்கல்ல? கேட்டேன்ல. எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்? சபாசியா, இப்பதாயா நீங்க புராணத்துக்குள்ள இறங்கிருக்கீங்க. இது எனக்கு தெரியும், சின்ன பையல கூட தெரியும். ஏய் அருமையான கேள்வியா. புராணத்துக்குள்ள உள்ளவங்க பாருங்க. ஆதியிலே சிவன் கோயிலே, அந்த சிவன் கோயிலே தீபம் எரிகிறது. அந்த தீபம் கடைசியா என்ன தீரும் தருவாயில அந்த தீபம் அணைய போகுது. அப்ப அந்த திரியோட அளவு கம்மியாயிருச்சு, எண்ணெயில போய் தொட்டுருச்சுன்னா அந்த தீபம் அணைஞ்சிரும். அப்ப என்ன சிவனும் பார்வதியும் என்ன பேசுறாங்கன்னா, இந்த தீபத்தை மீண்டும் சுடர்வரை செய்கிறது யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு வரத்தை கொடுக்கணும்னு பேசிக்கிறாங்க. அப்ப அதன் வழியாக வந்த ஒரு எலியோட வாளு அந்த திரிமேல பட்டு மீண்டும் பிரகாசமாக எரிந்தது. வரத்தை கொடுத்தார்கள் சிவனும் பார்வதியும். மறுபிறவிலே நீ ஒரு அரசனாக சக்கரவர்த்தியாக இந்த பூ உலகிலே ஆழ்வ இந்த பூமியை அப்படின்னு கொடுத்ததுனால வாள் மூலமாக எலி மற்ற பிறவியிலே சக்கரவர்த்தியாக பிறந்தான். அந்த வாள் மூலமாக. உண்மையை சொல்லிவிட்டீங்களா? ரோசை போட்டு உள்ள வரேன். நான் சொல்றேன், ஏன்னா நீங்க உண்மையா சொல்லிட்டீங்க, கை தட்டிட்டாங்க. நான் சொல்லணும்ல. சொல்லுங்க. எலிக்கு ஏன் ஆண்டவன் எரிச்ச வர்ற மாதிரி தானா நீ வாள்களை படைத்தான். வாள்களே இல்ல, வாழை ஒண்ணுதான். வாழையை ஏன் படைச்சான்னா அது வந்து வருஷத்துக்கு 2 முறை அதை தாறு விடும். வாழைய முருங்கையில் அதெல்லாம் கேட்க. வாழை முருங்கைக்கு போயிட்டாயா? எலிக்கு ஏன் வாழை படைத்தான்? அவ்வளவுதான். அது ஏன் படைச்சான்னா, நம்ம வீட்டில் கருவாடு வாங்கி வச்சிருப்போம் சாயல்குடியிலேருந்து, அது தின்றோம். கோயம்பழம் வாழைப்பழம் தின்றோம். இருச்செல்லாம் தடாவது பல்ல கடிச்சு. ஆனால் அது தின்றதுக்கு அப்புறம் அது ஓடி ஒளியும் போது சின்ன பொந்தா இருக்கும், அதுக்குள்ள ஓய் ஒளிஞ்சிரும். அது வாழு மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சின்ன பையன் கண்டுபிடிச்சிருவேன், அப்பா நம்ம குட்டே ரொட்டியை திண்ட எலி இங்கே இருக்கு பாச்சு. அவங்க அப்பா வந்து அது பஸ்லேயே சுடுதண்ணி ஊற்றி வெளியே கிளம்பும் போது அடிச்சு கொள்வான்டா என் தமிழை. அதுக்காகத்தான் படைச்சேன் வாழை. கை தட்டலாம். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க 2 பேருமே பதில் சொல்லவில்லை. என்ன சொல்ல இந்த ஐயோக்கிய பையில சொல்லு. இவன் சுடு தண்ணி ஊத்துவாளா வாழை தெரிஞ்சு வருவான் பையிலுக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோமா? சரி, நீங்க சொல்லுங்க. ஏன் எலிக்கு ஆண்டையன் வாழை படைச்சான்னு சொன்னா, எலி செத்தன்னைக்கு தூக்கி போடுறதுக்காண்டிதான். எலி செத்தன்னைக்கு காலை பிடிச்சி தூக்கியிருக்காங்களா? தூக்க மாட்டாங்க. கழுத்தை பிடிச்சி தூக்கியிருக்காங்களா? தூக்க மாட்டாங்க. அது பல்ல பிடிச்சி தூக்குறாங்களா? எலி எந்த எலியும் செத்தனைக்கு பாருங்க அந்த வாழை பிடிச்சி தான் தூக்குவாங்க. ஆனா ஒரு எலி வாளுக்கு வந்து 3 பேரும் விளக்கம் சொல்றீங்க பாருங்க. நீங்க எங்கேயுமே நான் கேட்டதே இல்லப்பா. கேட்டுக்கீங்களா? இல்லையே, கேட்டதே இல்லப்பா. முடியாது. ஏன் எலிக்கு எலி இல்ல, பசுமாடு இல்ல,
வாசல்ல கோலம் தெளிக்கல, எந்த கேள்வியும் நான் கேட்கவே இல்லை, அதெல்லாம் மறந்துட்டேன். உள்ளே தங்கச்சி ஆளோட சோன் சத்தம். என் தங்கச்சி சோண்டு கடிச்சா சொருண்டு கடிச்சா பாத்தீங்களா, கோமியத்தை சொல்றேன். 2 பெண்கள். ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. பெண்கள் என்றால் ஐயே ஆரம்பிச்சாங்களே. பெண்கள் என்றால் பெண்கள் தான்டா. பெண்கள் என்றால் என்ன பட்டிமன்றமாடா நடத்துற? 2 பெண்கள். உங்களுக்கு என்ன உறவு முறை? ஒன்று உடல் என் உடல் உறவு, டேய், உடன்பிறப்பு. யாரா உடன்பிறப்பு முறை. அடுத்து மற்றொன்று ஐயோ என் ஆளு. டேய் ஆள்னா எங்க 2 பேத்துக்கு ஒரு ஆளு. இது என்ன பாஞ்சாலி இருந்தால் 5 பேருக்கு மலியா பத்தினியாக, இந்த பெண்மகள் இருக்கிறாள் 2 பேருக்கு மலியா பத்தினியாக. இவன் ஒரு நாளைக்கு ஒரு பப்புனுக்கு பத்தினியா இருப்பா. டேய் சரி, அழைத்து வாருங்கள். நானும் அந்த பெண்மகளும் சேர்ந்து ரைடு ஓவர். டேய் அதுக்கெல்லாம் செக்யூரிட்டிலாம் போடணும், உனக்கு தெரியாது. இந்த இடத்துலயே அந்த பெண்மகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அழைச்சிட்டு வாங்க. என்ன அழைச்சிட்டு வாங்கன்னு அவர் 2 முறை அழுத்தினார் அல்லவா? அழைச்சிட்டாங்கள் என்றால் என்னிடம் கூட்டியாந்து விட்டுட்டு போங்கடான்றார். கூட்டியாந்து விடுவதென்றால் எனக்கு அது அசிங்கம் அல்லவா? அருமையான வேலை. கூட்டியாந்து விடுவதில் என்ன நம்மளுக்கு அசிங்கம்? நம்ம ரேட்டு பணம் பேசிக்கிறோமே. ஆள் கணத்தாளா இருக்கார், 8500 ரூபா பேசுவோம், ஆளுக்கு 3000 ரூபா பகுதுக்குருவோம். சூப்பரா சொன்னமுதா. பெண்ணிடம் கொடுத்துருவோம், 500 ரூபாய்க்கு வண்டிக்கு பெட்ரோல் போடுவோம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்டா என்னை இங்க மாமா ஆக்கி விட்டானா? அதுக்கு செலவு ஓவர் ஆகும். அதுக்கு மற்றொன்று செலவு ஓவர். என்ன மயத்துல செலவு வருது? செலவே கிடையாதுடா. நீ வாட்டுக்கு இருக்க ரேட்டை நான் பேசிக்கிறேன், நீ ஓட்டா குறைப்பாங்க. அப்புறம் என்ன கண்ணே, கண்ணே வெள்ளையம்மா, ஒரு நாளும் பிரியாத பிறவி இன்று பிரிந்தோமடா வெள்ளையண்ணா. தம்பி ஊமத்திர பாட்டியா? தம்பி காட வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா அண்ணன் தம்பி. பச்சி வேட்டைக்கு சென்றாலுமே அண்ணா எங்க வந்து வாய வைக்க ஆணிய புடிட்டாங்களா? ஆடியில செய்தி சொல்லி அவனிகள் தேடி வச்ச செய்தி சொல்ல மன்ன வருதா, செய்தி சொல்ல மன்ன வருதா. சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்ன வருதா, அழகு மன்ன வருதா. சேல மேல சேல வச்சு சிவத்த மட்டு ஊற வச்சு ஒரு மெச்ச கை முடிக்க ஒரே ஒரு மன்னவர். சேல மேல சேல ஒரு மெச்ச கை முடிக்க ஒரே ஒரு உத்தமர். வீரபாண்டி நீர போல நீரெடுத்த சிங்கதா ராமரென்ன நல்வரென்ன மாமி மனசு தங்கதா. மாமாவே நீ வேணும் 7 ஜென்மதா. ஆடிகள செய்தி சொல்லி அவனிக்கு தேடி செய்தி சொல்ல மன்ன வருதா, எனக்கு செய்தி சொல்ல மன்ன வருதா. சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவர் மன்ன வருதா, அழகு மன்னவர் மன்ன வருதா. எதுக்கு கூப்பிட்டீங்க என்னைய? அதுக்கா? அவனுக்கு விரல்ல மோதிரம் போடுற தெரியுதுடா. ஏய் நீங்க படிச்சு அந்த கண்ணே, இருள. அவனுக்கு விரல்ல மோதிரம் போடுற தெரியுதே. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். ஒல்லே இருக்கிறார். சத்தம் படாம பாக்க ரைடு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்தப்பட்டு தடுக்கி விழலாமா? நானும் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக ஓஞ்சு அலங்காவில இருக்கு. அங்க என்ன அவர்ட்ட ரேட்டே பேசல. ரேட்டு பேசலையா? எதுக்கு
எதுக்கு லப்பு லப்புன்னு வர? நாங்க ரேட்டு பேசிருக்கோமா அவர்கிட்ட? அதானே அவரோருக்கு வந்து ஜோலி முடிச்சு 10,500 கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? நாங்க புண்ணு கூலி யாரு வருமானம் போச்சா இல்லையா? தாய்க்குளமே வாழ்க வாழ்க. அருமையான வரவேற்பு, ஆடிப்பாடி வரவேற்பு, தமிழ்ல பண்பு பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கின்றது. பெண்களை பார்க்கும் பொழுது வர்ணிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே, இரவத்தே நின்று நீ தொலைச்சு உள்ளிருக்கும் இதயத்தை திருடிப் அது ஊடுருவி அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே. வெள்ளத்தில் இழுத்து அடிச்சது போல் நீ ஜில்லென தூக்கி போறாயே. பாடுறது நான், நீ என்ன கட்டி பிடிச்சி கிடக்குற? எல்லாம் குளிர்காய போனேன் அதுக்குள்ள ஏய். கறந்தா. சாமிட்டு எச்சிகளை பத்தி இருக்குங்களா? டேய், ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும்னு நீ ஓரம் நில்லு. நீ என்ன அப்புறம் ரெண்டு பேரும் அவன் போய் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன இன்னும் நானாவது அட்வான்ஸ் வாங்கி வைடா என்ன ஆமா சாமியா, ஏதாவது முன் செலவுக்கு கொடுங்க சாமி. வெள்ளத்தில் இழுத்து அடிச்சது போல் நீ ஜில்லென தூக்கி போறாயே. பள்ளத்தில் விழுந்த என் மனசை நீ கில்லென தூக்கி போறாயே. இளமனோ உள்ளவண்டி நீயடி காதல் கொடி பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே, எல்லைக்கோடு இல்லையடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே, உலகை உன்னால் அறிந்தேனே. அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேளாயி. தூக்கிட்டாப்ல. பாடவே கூடாது இவங்கள்ட்ட. கூட்டிட்டு பாடணும்னா- சாமி ஏமாற வைக்காதடா டேய். இவங்களை பாடக்கூடாது. பாவம் அவங்க வர எச்சி முழுங்குறாரா. ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய எண்ணம். உங்கள் தங்கியை அழைத்து வாருங்கள். உங்கள் தங்கியை நான் காண வேண்டும். தங்கையில அக்கா ஜோதியா தான் இருக்கா. அதிர்ஷ்டத்தை அவங்ககிட்ட கொடுக்குறீங்களா என்கிட்ட தரீங்களா? அது அதிர்ஷ்டம் இல்லையா, ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். அழைத்து வாருங்கள். சார் மரே மரே ஹோய் அடச்சி வாய முடுக்க. தவிக்குது இது என்ன மட்டும் பாட மாட்டியா மனத்தில பாட்டுச்சா இருக்குது. ஏ மனசுல கேட்டுதான் தவிக்குது. நீ என்ன வச்சு பாட மாட்டியா நெஞ்ச தொட்டு ஆட
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தந்து 300 ரூபாய்க்கு பண்ணட்டுமா? சாமி வந்திருக்கார். எந்த சாமி? நாரத மகரிஷி. நாரத மகரிஷி வந்திருக்காரா? கூப்பிடாம வந்துருவாரு. வரவேடு வரவேடு. முனி இல்ல மாமா மினி. வரவேடு வரவேடு சாமி. வந்தார வரும்போது தமிழ் பண்பு. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். கொடுத்தோமா 2 செம்பு நிறைய கொடுத்தோம். பத்தி போச்சா? இதுக்கு தான் இவன் நேரம் ரொமான்ஸ் பண்றதா. காட்ட மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காரா? வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. 2 வடையை வறுத்து கொடுத்துட்டோம் கையில. கொடுத்துட்டு வாங்கினாரா? ஆளுக்கு ஒரு கையில ஒரு வடையை வச்சுக்கோங்கன்னு வறுத்து வடைக்கு அத்தனை பருப்பு எதுக்கு ஊற போடுறீங்க? வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். மரவீரம் கொண்டு மரவீர்கான திருந்தாலை காண வாராயோ. வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். பிரம்மாவின் மகிழ்ந்தன் வருகே, தலைவாணி புகழ்வன் வருகே. பிரம்மாவின் மகிழ்ந்தன் வருகே, கலைவாணி புகழ்வன் வருகே. வருகே எண்ணி மகிழ்ந்தோமே, வள்ளிக்கு நல்லாசை தர வேண்டும். வருகே எண்ணி மகிழ்ந்தோமே, வள்ளிக்கு நல்லாசை தர வேண்டும். வரவேயோ சோதி வரவேயோ, நாரதர் மகரிஷி வரவேயோ. அறுபத்தி நான்கிலும் கலைகள் இங்கு கற்றவர் சுவாமி வாங்க. 64 கலைகள் இங்கு கற்றவர் சுவாமி வாங்க. தேவர்கள் போற்று மாமுனியே, வள்ளிக்கு நல்லாசை தர வேண்டும். தேவர்கள் போற்று மாமுனியே, வள்ளிக்கு நல்லாசை தர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். வரவீரம் கொண்டு வரவீர்கான திருந்தாலை காண வாராயோ. வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். அடி வாடா மாறி அடி வாடா. அரோகரா. எங்க அண்ணன் மேலையே நோக்கமா இருக்கு. மாரியாத்தா இறங்கிருச்சு. அண்ணா அண்ணா ஆ? எச்சரிக்கிறேன். கலைவாணி புத்திரனே வருக வருக. பிரம்மாவின் மைந்தனே வருக வருக. ராவணனின் தாத்தா அவர்கள் வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்கள் நல்ல ஆசை பெற வேண்டும் சுவாமி. வாருங்கள் என்று வரவேற்கிறோம். வாழ்க 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 தாய்க்குளமே, தாய்க்குளமே வாழ்க வாழ்க. வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வார், வாழ்வதனை தெய்வத்தில் உரைக்கிற நன்மைகளை எதிரிலாக இருந்துவிட்டாலும் வீடு தேடி வந்தவரை வா என்று வரவேற்ப தமிழுள்ள பண்பு. அந்த பண்பு குன்றாது என்னை வரவேற்றமைக்கு எந்நாளும் நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, கோத்திரம் வாழ்க என்று வாயால் வாழ்த்துவது மட்டுமில்லாமல் இசையால் பண்ணால் பாடலால் உன்னை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா மகளே? காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்
பொன்னழகை பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை